ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட் என்னன்னு சொல்லலான்ட்டு ஒரு வீடியோ எடுக்கிறேன். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் வந்து இட்லி செஞ்சுருக்கேன். அது சிறுதானிய இட்லியாக செஞ்சுருக்கேன். நல்லாயிருக்கும், சாஃப்டாக இருக்கும். சிறுதானிய இட்லியாக செஞ்சுட்டு அதுக்கு சைடிஷ் வந்து கார சட்னியும் தேங்காய் சட்னியும் அரைச்சிருக்கேன். இதுக்கு வந்து காம்பினேஷன் நல்லாயிருக்கும் இந்த ரெண்டு சட்னியும். இந்த சிறுதானிய இட்லி எப்படி செய்கிறதுனா, 100 டம்ளரில் திணை, வரகு, குதிரைவாளி, சாமை, கம்பு, அது இல்லாமல் இட்லி அரிசி, இந்த 6 ஐட்டமும் 100 டம்ளரில் ஒரு டம்ளர் அளந்து போட்டு அதை ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் ஊற வச்சுருங்க. அதே டம்ளரில் 1 டம்ளர் உளுந்து, ஒரு 1/2 ஸ்பூன் வெந்தயம் ஊற வச்சுட்டு அதை ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சா கூட போதும். ஊற வச்சுட்டு நீங்கள் அரைக்க போகிறதுக்கு ஒரு 20 நிமிஷம் முன்னாடி அதே டம்ளரில் ஒரு 1/2 டம்ளருக்கு அவல் எடுத்துக்கோங்க. அவல் எடுத்து அதை ஊற வச்சுக்கோங்க. கெட்டி அவல் ஊற வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம வந்து கிரைண்டரில் போடும்போது ஃபஸ்ட்டு உளுந்தெல்லாம் போட்டுட்டு, உளுந்து அந்த வெந்தயம் அந்த காம்பினேஷன் போட்டுட்டு, அதுக்கப்புறமா இந்த ஊற வச்சுருக்கிற அவளையும் அந்த உளுந்தோடு சேர்த்து போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு அதை தனியாக வழிச்சிட்டு, அரிசிலாம் ஊற வச்சுருக்கோம்ல ஒரு 6 விதமாக, அதை வந்து அடுத்தது போட்டுக்கணும். அடுத்தது போட்டு நல்லா நைஸான அப்புறம் அதையும் அதோடு சேர்த்து வழித்து எப்போதும் போல் உப்பு போட்டு கரைச்சி 8 hours புளிக்க வச்சிடணும். புளிக்க வச்சுட்டு இட்லி ஊற்றினா இந்த மாதிரி வரும். நல்லா சாஃப்டான ஹெல்த்தியான இட்லி. இது வந்து நான் சொன்னது ஒரு வேளைக்கு மட்டும் வச்சுக்கலாம். அதுக்கு அடுத்த வேளைக்கு ஒரு 4 தோசை 5 தோசைக்கு வரும். அவ்வளோதான். நல்லா ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.